இந்த யானை இந்த காலில் சங்கிலியால் கட்டியிருக்கிறீங்களே, அது இது அறுத்து கொண்டு போகாதா அப்படின்ட்டு ஒரு சிறுவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு அந்த யானைப்பாகன் சொல்கிறார், அதனால் அறுத்து கொண்டு போக முடியும், ஆனால் அப்படி போகாது என்றார். ஏனென்று அந்த சிறுவன் திரும்பவும் கேட்குறான். அதுக்கு பாகன் சொல்கிறார், அந்த யானை குட்டியாக இருந்த போதும் இதே போல தான் சங்கிலியால் அதன் காலில் கட்டி போட்டிருந்தாங்களாம். அந்த குட்டியும் அதை அறுத்து கொண்டு ஓட எத்தனைக்குமாம். ஆனால் முயன்று முயன்று போதிய வலு இல்லாத காரணத்தினால் நாளடைவில் அதன் முயற்சியை கைவிட்டு விடுமாம். நம்மால் முடியாது என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விடுமாம். அதே குட்டி வளர்ந்து பெரிய ஜானியாக ஆன பிறகும் தன்னோட இப்போதைய வலிமை உணராமல் தன்னால் முடியாது என்று பழைய மனநிலையிலேயே இப்போ உள்ள சங்கிலியை அறுக்க முயலாதாம். சங்கிலிக்கு பதிலாக ஒரு கயிற்றை காலில் கட்டியிருந்தாலும் அதனை அறுக்க முயலாது. காலில் கட்டப்பட்டிருந்ததால் அங்கேயே நின்று கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு அது பழகிவிட்டது. இந்த உதாரணம் யானைக்கு மட்டுமில்லை, நமக்கும் பொருந்தக்கூடியதுதான். எத்தனையோ முயற்சிகளை நாம் நம்முடைய வாழ்நாளில் எடுத்திருப்போம். அதில் ஏதோ ஒரு தோல்வி கிடைத்திருந்தாலும் போச்சு இனி அவ்வளவுதான் என்ற நம்பிக்கை இழப்பு தான் நாம் அதில் வெற்றி அடைய முடியாமல் விட்டு விடுகின்றோம். ஒரு வகையில் நாமும் அந்த யானையைப் போலதான். எளிதாக அறுத்துவிடக்கூடிய கயிற்றை எப்படி என்னால் அறுக்க முடியாது என்ற பழைய நம்பிக்கை குறைவிலேயே இருந்து விடுகின்றோம். அதே போலதான் நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால் முடியாது, நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் என்ற அவ நம்பிக்கையே நம்மை மேலே வர விடாமல் பெரும் தடையாக அமைந்து விடுகிறது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எதை இழந்தாலுமே தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. முடியாது என்று சொல்கிறது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்குறது அவநம்பிக்கை, என்னால் முடியும் என்று சொல்கிறது தான் தன்னம்பிக்கை. தேங்க்யூ.